வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஹலோ அன்னை என் தேவி உச்சினி மாகாளி அம்பாளுடைய ஆலயத்தில் திரு ஆலயத்தில் அலங்கார பந்தலிலே இச்சபையிலே நாமல் இப்போது யாரை புகழ வேண்டும்? நாமல் யாரை புகழ வேண்டும்? நன்றி மரபாரை கலைவாணர்களை புகழ வேண்டும். அந்த கலைவாணர்களை நாமல் எப்படி புகழ வேண்டும்? எப்படி புகழ வேண்டும்? எப்படி புகழ வேண்டும்? ஒருவர் குரு என்பார், உலகத்தில் அனைவரும் குரு எனக்கு, உலகத்தில் அனைவர் குரு எனக்கு. கருவாயணித்து கருக்குழி, கருவாயணித்து கருக்குழியில் கைகால் என 10 மாறும் சென்று பித்த மாதாபிதா பித மாதாபிதா மாறும் உலகத்தில் அருள் செய்வாய் குருவே. அருளை போற்றி அன்புடம் நேசலம் தன்னில் சீருடன் சாஸ்தாவின் கரையை சிறப்புடன் பிறப்பை பாடே பாடுகருக்குருவியாக காரிகை ஆழ்மையும் தன் கணவரி காப்பதாலே தானாகிய பொன்னுள்ளி கையிலாழதில் யாரெல்லாம் ஐயா கொலிவிருந்து வருகின்றார்கள்? அங்கே யாரெல்லாம் கொலிவிருந்து வருகிறார்கள்? சதுர்முக தேவர்களோ சங்கீதம் கேட்ட அவதாரணிகை அவர்கள் தேவர்கள் நரகன் பொருடகருடகானவர்கள் சூழ்மாறும் வேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு இருவேறுமாகவே சேர்ந்து தேவா அமிர்தம் ஒன்று கிடைந்தார்கள். தேவா அமிர்தம் ஒன்று கிடைந்தார்கள். அம்மா 7 ஹெக்டார் சமுத்திரத்தை ஒரு தாலியாகவும் மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவும் பாஷை
வாராகி என்ற பாம்பை கயிறாகவே போட்டி கயிறாகவே போட்டு தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் மறுபுறமாக நின்று தேவாமிர்தம் கிடைந்தார்கள் தேவாமிர்தம் கிடைந்தார்கள். அடி முதலாவது அமிர்தத்திலே யாரையா பிறக்கின்றது? முதலாவது அமிர்தத்தில் தான் எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தாளம்மா. வஞ்சகமில்லாதவள் நிறைஞ்ச புண்ணிய வாட்டி, நிறைஞ்ச ஒரு புண்ணிய வாட்டி. இருந்தால் வருவா, இல்லாட்டால் வருவா, சாப்பிட்டால் வருவா, சாப்பிடாம இருந்தால் வருவாள், சாப்பிடாம இருந்தால் வருவாள். எளியவன் வலியவன் ஏழை பணக்கார் பஞ்சனை பிளாட்பாரத்துக்கு வருவாள் இல்லையா? பஞ்சன பிளாட்பாரத்துக்கு வருவாள் அல்லவா? நிறைஞ்ச தேவி எல்லாரிடத்திலையும் குடியிருப்பால், ஏழை பணக்கார் என்ற பாகுபாடை இருக்காரு. எங்கும் குடியிருப்பா எங்க அக்கா மூதேவி. இரண்டாவது அமிர்தத்திலே யாரையா பிறக்கின்றது? இரண்டாவது அமிர்தத்தில் தான் ஒரு வஞ்சகக்காரி இருக்காளே, அந்த சீதா லட்சுமி வந்து பிறந்தாளம்மா. ஏப்பாவள வஞ்சகக்காரிங்க. அந்த அம்மா என்னைக்குமே ஒரு வஞ்சகக்காரி தாமா. ஒரு வீட்டை வாழ வச்சா 9 வீட்டை தாழ வைப்பா. ஒரு வீட்டை வாழ வச்சானா 9 வீட்டை தாழ வைப்பா. இரும்பு பெட்டி எங்க இருக்கு? அங்கெல்லாம் போய்கொண்டே இருக்கிறா. ஏமா இப்போ அங்கத்தாமா ஆள் பார்த்து பார்த்து போய்கிட்டு இருக்கா. உடுக்கிற பெட்டி பாத்துலாப்பா உட்கார்றா, தவற பெட்டிக்குள்ள கூப்பிட்டா வரமாட்டக்கால. அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, வரல. நல்லவரிடத்திலே குடியிருப்பாள், கெட்டவரிடம் விலகி செல்வாள். விலகி செல்வாள். நல்லவர் கெட்டவர் யார் தெரியுமா? நல்லவர் கெட்டவர் யாரம்மா? அனத்துயர் ஒன்றெண்ணி அரும்பகி எவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சோறு சினத்து வெறுப்பரிடம் இருப்பா. அங்கே குழுவிருப்பா. தம்பி கொண்ட நல்ல புத்தியிலடா வீட்டுக்குள்ள வரமாட்டக்கா. என் புத்தி சரியில்லாம தானே யாரிட்டு பார்க்கவும் மாட்டக்கா, என் வீட்டுக்கு வரவும் மாட்டக்கா. ஏற்கனவே உனக்கு மேல் கோபுசம் காலியால கிடக்கு. எல்லாமே காலியா இருக்கு. மூன்றாவது யாரையா பிறக்கின்றது? மூன்றாவது தேவா அமிர்தமே வந்து பிறந்ததம்மா. தேவாமிரத்தை கண்ட தேவர்கள் இறக்கின்றார்கள், அசுரர்களோ இறக்கின்றார்கள். அசுரர்களோ இறக்கின்றார்கள். இருப்பது ஒரு பொருள், சண்டெடுப்பது 2 பேர்கள். 2 பேர்கள். சண்டைகள் வந்தால் மண்டைகளுடையும் அல்லவா? மண்டைகள்லாம் உடைஞ்சா கச்சேரிக்கு போங்க தடமா செய்யணும். இந்த சண்டையை யாரையா அறிகின்றா? யாரம்மா அறிகிறா? கல்லன் கபடன் ஆடக சோஸ்திரன் மாயா உதரன் கோபாலக்கன திருமண 6000 மூர்த்தி அறிந்தார். திருமண 6000 மூர்த்தி அறிந்தார். என் பெருமான் தேவர்களையும் அசுரனையும் மயக்க வேண்டும் என்று அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் கொண்டு வருகிறார். அழகா உள்ள மோகனை அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமாள் எப்படி ஆடை உடையாவரம் அணிந்து வருகிறார். ஆடவுடன் எப்படி அணிந்து வருகிறார்? ஆடக அந்த அண்டை கொள்கை உண்டு மாபொருள்கள் ஈடு உண்டு போகுது உண்டு மாபொருள்கள் ஈடு உண்டு போகுது மாதே சொல்லி மாதே தங்க வட்டி பரிணாயிரங்கள் வேணுமா? பார்ப்பவர் மனம் பரவசம் முறை கேட்பவர் மனம் என்று
தேவர்களையும் அசுரனையும் மயக்க வேண்டுமே என்று மயக்க வேண்டுமே என்று அழகாய் உள்ள ஒரு பெண் வடிவம் ஓடி வாரா
பெருமானந்தமாயவனாகப்பட்டவன் ஆமா அழகான ஒரு மோகினி அவதாரம் கொண்டு மோகினி அவதாரம் எடுத்து அந்த கானகத்திலே நடந்து வருகின்ற போது கானகத்திலே நடந்து வருகிற போது என் பெருமாளந்தமாயவனாக வெட்ட கண்ணவிராக மாயவனான கண்ணபிரானோ என் பேரும் மாயவே என்று சொல்லி அல்லோ வனம் மாறியிலே கோரம் தானம் கொண்டு தேவானம் தன்னறியிலே வனம் தன்னறியிலே நோடி நடந்து வாழா பெருமானந்தமாயவனாகப்பட்டவர் ஆமா பாதாள லோகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறாளே ஆண்டு கொண்டு இருக்கிறாளே அந்த இரத்த கணித சொல்லக்கூடிய ராஜுதையான பெண்குடியாள் ராஜுதையான பெண்குடியா என் பெருமானுடைய சக்கரத்தின் மகிமையினால் அழகாய் உள்ள ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் அழகா உள்ள ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் ஆண் குழந்தை பெற்றெடுத்து அழகாகவே பேர் கொடுக்கிறாள் அந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்கிறாள் அறந்தவத்தில் பிறந்ததினால் அவனுக்கு அரக்கன் என்று பெயர் சூட்டினாள் அரக்கனே என்று பெயர் சூட்டினாள் வரத்தினால் பிறந்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுக்கிறாள் வல்லரக்கனே என்று பெயர் கொடுக்கிறாள் பெயர் கொடுத்த பாலகனை என்ன விதமாக வளர்த்து வருகின்றாள் என்ன விதமாக வளர்த்து வருகிறாள் தொழிலே தொட்டில் கட்டி தொட்டிலோ கட்டி 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 தொட்டிலோ கட்டி யாரேலே நடவரதி நடைபரதி தண்டை கால்கள் நோகும் என்று அரையாதியிலே ஓட்டமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே ஓட்டமானால் வெண்மேனி குறையும் என்று பூமியிலே ஓட்டமானால் பொன்மேனி குறையும் என்று மேனியுமா பொழுது ஒரு வருணமுமா அறையில தொட்டில் தொட்டிலோ கட்டி அடி தொட்டிலோ கட்டி அவள் வளர்த்துவாரா வளர்த்துவாரா மூன்று வயதானிலே மூன்று நல்ல வயதானிலே முடிகிறக்கு காது குத்தி மூன்று நல்ல வயதானிலே முடிகிறக்கு காது குத்தி காது குத்தி கடுக்க நிட்டார் கைக்கு தங்க வளைகள் இட்டு காது குத்தி கடுக்க நிட்டார் கைக்கு தங்க வளையை இட்டார் பல என்ற பவுன் மாலை மின்னு மின்னுவன மின்னல் சார பல என பவுன் மாலை மினு மின்னுவன அருணாகையர் தனிவயிர மோதிரமா அங்க தீர அருணாகையர் தனிவயிர மோதிரமா உடாடா வரடோ 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 அலங்கரிதா அலங்கரிதா நடந்தோடி விளையாடுகிறான் நடந்தோடி விளையாடுகிறான் சிறிதேறு உருட்டுகிறான் அரக்கன் தெருவில் விளையாடுகிறான் தெருவிலே விளையாடுகிறான் 5 வயதில் அவன் அண்ணாவியான அறிவுப்பள்ளியிலே படித்து வருகிறான் அறிவு பள்ளியில் படித்து வருகிறான் 5 வயதில் அண்ணாவியான அறிவுப்பள்ளியில் அரக்கனான பாலகன் என்ன விதமான கலைகளும் கலைக்காணியங்களும் கற்று வருகின்றான் எப்படி கற்று வருகிறான் அறிவுரையா ஒன்றை வேண்டு அன்னை வீதா என் ஜுவடி தான்
குலம் அவன் குலம் அசுரன் குலம். யாருடைய குலம்? அசுரனுடைய குலம். அரக்கன் குலம் அசுரன் குலம். அவரவர் குலப்பிரகாரம் படித்து வருகிறான். குலத்தின் பிரகாரம் படித்து வருகிறான். ஒரு மனிதனுக்கு வந்து தன் தொழில் தெரியாவிட்டால் தலையளவு அரக்கனானவள் என்ன படித்து வருகிறான். யானை ஏற்றும் குதிரை ஏற்றம் அடிபிடிகள் சிலம்பத்தோடு யானை ஏற்றும் குதிரை ஏற்றம் அடிபிடிகள் சிலம்பத்தோடு வாய்வான் குலத்தொழிலும் தான் படித்தார். வீட்டு கூடு வாய்வான் குலத்தொழிலும் தான் படித்தார். அவள் சிலம்பத்தோடில் மாயசால வித்தை கற்றான். சிலம்பத்தோடில் மாயசால வித்தை கற்றான். மந்திரஜால ஏகசால மாய வித்தை மந்திரசால ஏகசால மாய வித்தை படியாறு சுமடியேலா படியாறு சுவடி என்றால் என்ன சுவடிகள்? படியாத சுவடினாது என்ன சுவடி அம்மா? வேதங்கள் 4 வேதங்கள். 4 வேதங்கள். 6 சாஸ்திரங்கள். 6 சாஸ்திரங்கள். 15 புராணங்கள். புராணங்கள். 28 ஆகமங்கள். ஆமா. 32 தர்மங்கள். 32 தர்மங்கள். 64 கலைக்காணியங்கள். கலைக்காணியங்கள். 96 தத்துவங்கள். தத்துவம் 96. இது மட்டும் படித்து வருகிறானா? வேற என்ன படித்து வருகிறான்? அச்சம் அடம் நாரம் பயர்பு. பயர்பு. இப்பேற்பட்ட சகலவிதமான விரியாசலங்கள் எல்லாம் படித்து வருகிறான். அரக்கன் படித்து வருகிறான். அரக்கனாடவன் எத்தனை வயது வரை பள்ளியில் படித்து வருகின்றான்? 16 வயது மட்டும் படித்து வருகிறான். பால வயது பக்குவமான வயது. வயது 16. வயது 16. ஆமா. என்ன படிக்கிறான் அரக்கன்? அரக்கனானவன் என்ன படித்து வருகிறான்? 16 வயது மட்டும். அரக்கா 16 வயது வரை அரக்கன் பள்ளியிலே படிக்கிறான். பள்ளியிலே படித்து வருகிறான். வயது 17. வயதோ 17. 17 வயதிலே அரக்கன் பள்ளி விட்டு வெளியில் வருகிறான். பள்ளி விட்டு வெளியேறினான். வயது 19. வயதோ 19. 19 வயதிலே பார கல்யாணம் முடிக்கிறான். பார கல்யாணம் முடிக்கிறான். வயது 21. 21 வயது. அரக்கன் எங்கு வருகின்றான்? அரக்கனானவன் எங்கே வருகிறான்? 21 வயதாரிலே வயதிலே
வாலிப வயது. வாலிபமான ஒரு வயது. அந்த வாலிப வயதிலே அவனை 56 நாட்டையும் ஆள வேணுமே என்று அப்படி ஆள வேணுமே என்று அவன் தாயாக விட்டவள் அவனிடைய 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினான். அறிக்கை ஓலை அனுப்பினான். 56 நாட்டு அரசர்களையும் வரவழைத்தாள். வரவழைத்து அரக்கனை மஞ்சள் நீரிலே ஆட வைத்தாள். மஞ்சள் நீரிலே ஆட வைத்தான். ஒரு பீதாம்பர வஸ்திரத்தை அணிந்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து தலையிலே தூக்கி வைத்து அரக்கா எப்பா இன்றையில இருந்து அவனை 56 நாட்டுக்கும் அறிவறி நீதாண்டா. அன்னையில இருந்து அதிபதி நீதானப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியுடனே அவருக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலை கிபர்வம் உயர்ந்தது. ஆட்சி உயர்ந்ததா? கிடையாது. அரசு உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்ததா? அதுவும் கிடையாது. அரக்கருடைய செல்வாக்கு உயர்ந்ததா? அதுவும் கிடையாதம்மா. சரி, அவனா கொஞ்சம் பலமா இருக்கானப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் பலமா இருந்தால் வீட்டுக்காருக்கு லாபம். அவன் குழந்தையாளுக்கு லாபம். அந்நியருக்கு லாபம். சரி, அந்த இருக்காங்களா இந்த மாமியாளுக்கு லாபம். அவனும் உயரவில்லை, ஆட்சியும் உயரவில்லை, செங்கோல் உயரவில்லை, செல்வாக்கு உயரவில்லை. செல்வாக்கு உயரவில்லை. உயர்ந்தது ஒன்றச்சான். என்ன உயர்ந்தது? நான் என்கிற கௌரவம் தான் அரக்கரிடத்தில் உயர்ந்தது. அரக்கனிடம் உயர்ந்தது. சண்டாள பாவி என்று நான் அரசன் என்று நாட்டிலே கால் வைத்தாரோ கரி கால தூக்கி வச்சானோ அன்னைக்கே மறந்துட்டாரே. அன்னைக்கே யாரை மறந்தான்? உன்னை மறந்தானா, என்னை மறந்தானா, யாரு யாரை மறக்கிறான்? அரக்கனானவன் ஆண்டவனே மறக்கிறான். உன்னையும் மறக்கவில்லை, என்னையும் மறக்கவில்லை. மறக்கவே இல்லை. உன்னையும் என்னையும் படைத்தாரே ஆண்டவன் சாம்போ சிவன் சங்கரன் சதாசிவன். அந்த சதாசிவன் நீலமேக சாமல ரூபனாகிய நீண்ட இரு கண்களுடையவன். அந்த கண்கள் உடையவன். காலை காலார் உடைத்தவன் கமலநாதன் கரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமான் அந்த இறைவனை மறக்கிறான். அந்த ஆண்டவனை மறக்கலாம் அம்மா. மறக்க கூடாதுல்லப்பா. மறந்த அன்னைக்கு என்னை மாறி தெருவும் திண்ணை மாத்தானா அலை போறான். மாதிரி தான் அலைவா. ஆமா, சொல்ல சொல்லையா ஜங்க ஜமப்பான். யாரை மறக்கிறான், யாரை மறக்கின்றான்? அரக்கனானவன் ஆண்டவனே மறக்கிறான். ஆண்டவன மறந்தானையா. ஆமா, அந்த அரக்கனவன் ஆடுகிறான். சிவபெருமானே அவனிட்டு எழுதிர நீர் இட்டதும் இல்ல ஆண்டவா. அந்த நெற்றி கண்ணனை வணங்கவில்லை. அரக்கா அவன் பஞ்சாட்சரம் அணியவில்லை. ஆமா, அந்த பகவான் திருவடி வணங்கவில்லை. ஆண்டவரை மறந்தாரையா, மறந்தாரையா. மறந்தாள் நாட்டில் மழை பொழியுமா? நாட்டில் மழை என்பது பொழியுமா? சண்டாள பாவை என்று நான் அரசர் என்று நாட்டிலே கால் வைத்தாரோ என்னைக்கு கரி கால தூக்கி வச்சானோ அன்று முதல் இன்று வரை நாட்டில் ஒரு சொட்டு மழை கூட கிடையாது. மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. ஒரு வருட நாட்டில் மழை இல்லாம இருந்தாலே நாடு வாடி வறண்டு போயிரும். காஞ்சி கணப்பறந்து பொறுக்காடிரும். 12 வருட நாட்டில் மழை இல்லாம இருந்தா நாடு எப்படிப்பா இருக்கும்? 12 வருட கால மழை என்ன இல்லன்னா காஞ்சி கணப்பறந்து வெப்போடி பொறுக்காடி இருக்கும். ஆமா ஆமா. ஆனால் இந்த அரக்கனுடைய ஆட்சியில் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருட
குளியோ ஜம்மாரா பஞ்சமாதோ என்ன பஞ்சமாதோ மருகையா கலல்ல உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ ஆளிடல்ல உருண்ட பஞ்சோ நாயகரை ஒன்ற பஞ்சோ ஆளாகி உருண்ட பஞ்சோ ஆளனை தோற்ற பஞ்சோ பஞ்சமாரா பஞ்சமாரோ பஞ்சமாரில் உள்ள அந்த அரசர்களே பஞ்சமாதி ஏகப்பட்ட வெண்டத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறான். ஏகப்பட்ட பஞ்சத்துல ஆண்டு கொண்டு இருக்கிறான் வல்லரக்கன். நாட்டில் எந்த அரசன் ஆண்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு அரசன் அங்க ஆண்டு வந்தாலும் சரி, அவனை 56 நாட்டிலேயே ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்கள் சிற்றரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுப்பது பழக்கம். பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கெட்டுவது பழக்கம். சண்டாளப்பாவி நாட்டுல என்னைக்கு கால வச்சானோ, என்னைக்கு கறி கால தூக்கி இந்த சிம்மாசனத்துல வச்சானோ, அன்று முதல் இன்று வரை நாட்டில் ஒரு சொட்டு மழை கூட இல்ல. ஒரு சொட்டு மழையும் இல்ல, தண்ணியுமே இல்ல. ஆமா. மந்திரி, மந்திரி 12 வருட காலம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். நாமல் ஆண்டு கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ஆண்டு வந்த நாள் முதலாக பணிந்து வாழக்கூடிய அரசர்கள் சிற்றரசர்கள் பகுதி கப்பம் கிஸ்தி கொடுக்கலையப்பா. பகுதி பணம் கிஸ்தி பணம் எல்லாம் கெட்டுனாங்களா? கணக்கு ஓலை எடுத்து பாருப்பா. கெட்டிந்தானப்பா கட்டிக்கிட்டு சொல்லுவான். அவன் தான் சிம்மாசனத்துல உட்கார்ந்து நோட்டு புக்கு விரித்து பேனா பிடிச்சு எழுதவே இல்லையே. ராஜாதி ராஜபூபதி ஆண்ட வல்லரக்க பூபதி, வல்லரக்க பூபதி தாங்கள் ஆண்ட காலத்திலிருந்து அவனை 56 நாட்டில் ஆண்டு வரக்கூடிய அரசர்கள் சிற்றரசர்கள் எந்தவித பணமும் கொடுக்கலேன்ட்டான். எந்த ஒரு பணத்தையும் கெட்டவும் இல்ல, கொடுக்கவும் இல்ல. அப்படியா? இவனுக்கு சர்ரு புருன்னு என்று கோவம் வந்துட்டு சர்ரு புருன்னு கோவம். எப்படி ஓலை எழுதுகின்றார் அவனை 56 நாட்டரசர்களுக்கு சிற்றரசருக்கு எப்படி ஓலை எழுதினா? அப்பா பானம் கட்டாவிட்டா கட்டாவிட்டா ஒரு செய்திடுவே செய்திடுவே பானம் கட்டாவிட்டா கட்டாவிட்டா வைத்து கல்லேத்துவே கல்லேத்துவே பானம் கட்டாவிட்டா கட்டாவிட்டா காவிட்டா ஓய் 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 தடிப்பே பானம் கட்டாவிட்டா 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 ஆளுவே தடிப்பே தடிப்பே அரிக்கார சேவகன் ஓலையை கொண்டு வருகிறான். சேவகன் ஓலையை கொண்டு வருகிறான். சண்டாள பாவி நாளைக்கு என்ன செய்ய இன்னைக்கு என்ன செய்யணும் வாடி வசங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன செய்ய நாளைக்கு என்ன செய்ய வாடி வசங்கி கொண்டு இருக்கும் போது அந்த நேரத்துல இவன் வேற ஆப்பாங்க. அந்த வேளையில கேட்கான ஐயா கப்பம் காணிக்கனு. மந்திரி மந்திரி எப்பா நீ என்னைக்கு நாட்டுல கால வச்சு அன்னையிலிருந்து நாட்டுல மழை இல்ல, வருகிற வருடத்தில் மழை பெய்யட்டும். வரக்கூடிய வருஷத்திலயும் மழை பொழியல. அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழியல. அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷமும் மழை பொழியல. எப்ப மழை பெய்யுமோ அப்பந்தான் கட்டுவோம். எப்ப மழை பொழியுதோ அப்பந்தான் நாங்க கெட்டுவோம். ஏன் மழை பெஞ்சாதான் கட்டுவியா? கெட்ட மாட்டியாடா? மழை பெய்யாட்டா கெட்ட முடியாது போன்னுட்டான். போடா நீலாம் ஒரு அரசனான்ட்டான். அவனுக்கு சும்மா சர்ரு புருன்னு கோவம். அவனுக்கு வந்துட்டு சர்ரு புருன்னு கோவம். இவடெல்லாம் ஒரு அரசன் இந்த நாட்டுக்கு இவன் தேவை. நீலாம் ஒரு அரசன் இந்த நாட்டுக்கு தேவை, இங்க தேவை இல்ல. உன நாட்டுல வச்சிருந்தா நாடு உருப்படாடா. நாட்டு விட்டே ஓட்டிட வேண்டியதான். அடையறக்காய் என்றிருந்து உனக்கு நாங்கள் கோடி நாட்டுகீ என்று
கோடி நாட்டு கோடி நாட்டு அரக்கன் பணம் வருதுன்னு எதிர்பார்க்கிறான். பணம் வருதுன்னு பணத்தை எதிர்பார்க்கிறான். படம் வருகின்றதா? அங்க படையோ திரண்டு வருது. ஓலைய வாங்கினா வாசித்து பார்த்தான். குப்புற விழுந்து கொடை வண்டி அடிச்சு மண்ணை கவிட்டு இருக்கான். குப்புற விழுந்து கொடை வண்டி அடித்து மண்ணை விழுந்து விழுந்து கவ்வுதான். சண்டைக்கு வருவது ஒரு தேசமா 2 தேசமா? எத்தனை தேசம் வருகிறது? அவனைய 56 நாட்டு அரசர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 56 நாட்டு அரசர்களும் சித்த அரசர்கள் போருக்கு வருகிறார்கள். இவன் ஒருவன் தான் இருக்கா, இவனால என்ன செய்ய முடியும்? இவனால என்ன பண்ண முடியும்? ஆகா, அவனைய 56 நாட்டார்கள் நமது வீரர்களை படையெடுத்து வருகிறார்களே. படையெடுத்து வருகிறார்களே. ஆனால் அவர்களோடு ஓர் ஒரு இடத்தில் படையோ படைக்குரிய பரிகாரங்களோ இல்லையே. பரிகாரம் என்பது இல்லையே. இந்த ஆண்டவனை தான் தவிர அவனில் நமக்கு ஒருவர் அஞ்சம் கிடையாது. கிடையாது. இந்த ஆண்டவனை வேண்டித்தான் நாமல் தவம் இருக்க வேணும். தவம் இருந்து வரும். இந்த ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேணுமே என்று தவம் செய்ய வேணுமே என்று அரக்கனானவன் எண்ணமெல்லாம் இழந்து வருகின்றான். எண்ணமெல்லாம் இழந்து வருகிறான். பகவானை வேண்டி பகவானை வேண்டி அந்த இறைவனை வேண்டி அவன் தவம் இருக்கவே வருகிறான். அந்த ஆண்டவனை வேண்டி தவம் செய்யவே வருகிறான். ஆண்டவன் ஆரிகரைக்கண்டனான பகவானை வேண்டி அந்த பகவானை வேண்டி அரக்கனானவன் தவம் இருக்க வேண்டும் என்று தவம் செய்ய வேண்டுமே என்று எப்படி தவக்கோலம் கொண்டு வருகின்றான். தவக்கோலம் எடுத்து எப்படி வருகிறான்? அப்படி காவி நல்லே அந்த உடையணி இருக்கு. அரக்கன் தவம் செய்ய இமயமலை பருவதத்திற்கே வருகிறார். இமயமலை பருவதமே வருகிறார். ஒரு 60 அடியின் அகலம், அகலம் 70 அடியின் சவுக்கம், 70 அடியின் சவுக்கம். அதில் ஒரு அக்கினியின் குழியிலே அக்கினி கம்பத்தை நாட்டினான். அக்கினி குழியிலே அக்கினி கம்பத்தை நாட்டினான். செவ்விள்ளே நீர் தேங்காய் வைத்தார். கூடத்தின் மேலே செவ்வில நீ தேங்காய் வைத்தார். செவ்விளே நீர் தேங்காய் மேலே இலும் மிச்சம் கரிய வைத்தாவே. இனிமைச்சங்கனி வைத்தா எதற்காகப்பா வைத்தா? இனிமைச்சங்கனி ஒரு சமதான கனி அல்லவா? சக்தி வாய்ந்த கனி. சக்தி வாய்ந்த கனி. தெய்வ திருவிடையில் இருந்தால்
தெய்வ கனி சமுத்திரத்தில் விழுந்தால் அதுதான்மா சமுத்திர கனி. முருகப்பெருமானுடைய வேலில் இருந்தால் அதுதான்மா வேல் கனி. ஆமா ஒரு இதயத்தில் விழுந்தால் என் இதயத்தில் விழுந்து விட்டா அதுதான் இதய கனி. ஓஹோ அதான் இதய கனி. இதய கனி. ஆண்டவனாரி கரைக்கண்டனார பகவானை வேண்டி பகவான வேண்டி அண்ணாகாரங்களை மறந்து ஊன் உறக்கங்களை இழந்து ஊன் உறக்கத்தை இழந்து அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே பூஜித்து ஒரே மனம் ஒரு நினைவாக அந்த உடையவன் பகவானை வேண்டி தவம் இருக்கிறான். அந்த உடையவன் பகவான வேண்டி 12 வருட காலம் தவம் செய்கிறான். 1 வருடமல்ல 2 வருடமல்ல 2 வருடமல்ல 12 வருட காலம் 12 வருட காலம் அந்த பரமரை வேண்டி தவம் இருக்கிறான். அந்த ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். 12ஆம் வருடத்தில் பரமனுடைய கையிலே எங்கரிமறை அரக்கன் தவமானது அரக்கன் செய்யும் தவமானது அடித்து மணல் பரதி மணல் பரதி அப்படி 1 வருடமல்ல 2 வருடமா 2 வருடம் அல்ல அடி 12 வருட காலம் 12 வருட காலம் அந்நாகாரங்களை மறந்து ஊன் உறக்கத்தை இழந்து அடிக்கின்ற காற்றை ஆகாரமாக பூஜித்து ஆகாரமாவே பூஜித்து ஒரே மனம் ஒரே நினைவு ஒரே நினைவாகவே உடையவனை வேண்டி தவம் இருக்கிறான். அந்த ஆண்டவனை வேண்டி தவம் செய்கிறான். ஆண்டவனாரி கரைக்கண்டனான பகவானை வேண்டி பகவானை வேண்டி 16 வருட காலம் தவம் இருக்கின்ற போது 16 வருட காலம் தவம் செய்யும் போது 12ஆம் வருடத்தில் பரமன் இருக்கக்கூடிய கைலாசம் அந்த கைலேங்கிரி மாமலை அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுகிறது. அப்படியே கிடுகிடு கிடுகிடு என்று அசைகிறது. ஒருவேளை ஆணிவேர் அத்தராத்திருக்கும். ஆணிவேர் அத்தான் பக்க வேரெல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு புடிங்கிருமே. இது மூட்டுடல்லப்பா செய்து அப்ப ஆணிவேர் அத்துட்டு என்று மகிழ்ந்திடாத கைலேங்கிரி மாமலை அந்த வெள்ளியங்கிரி மாமலை இன்றைக்கு ஏன் இப்படி கிடுகிடு என்று அசைந்து கொண்டிருக்கிறது? எதற்காக சாமி இப்படி கைலேங்கிரி மாமலை இப்படி கிடுகிடுன்னு அசைகிறது? பார்வதி பார்வதி பூலோகத்திலே ஆண்டு வரப்பட்டவன் ஒரு மானிடவன் என்னை வேண்டி அருந்தவங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அருந்தவம் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் தவம் முற்றி பெற்றுத்தான் போதும் அவன் தவம் முற்றி பெற்றுத்தான். ஆமா ஆடார கைலாசமே அசைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பார்வதி இப்படி அசைந்து கொண்டே இருக்கு. அவன் தவத்துக்கு ஏற்ற வரத்தை கொடுத்தால் வரம் கொடுத்தால் இந்த 6 கைலேங்கிரி மலை அசையவே அசையாது. கைலேங்கிரி மாமலை அசையவே அசையாது. கண்டிப்பா வரம் கொடுக்கணும் இல்லையா? ஆமா வேலை பார்த்தவனுக்கு கூலி தகுந்த கூலியை கொடுக்கணும் அல்லவா? வேலை பார்த்தவனுக்கு கூலி கொடுக்கணும். ஆமா வடக்கு வாசல் காத்திருக்கப்பட்டு
ஆமா நந்தி பெருமானை வரவழைத்தார். நந்தி பெருமானே வரவழைத்தார். ஏ நந்தி, ஏ நந்தி, இமயமலை பருவத்தில் என்னை வேண்டி ஒருவன் தவம் இருக்கிறான். என்னை வேண்டி அருந்தவம் செய்து கொண்டே இருக்கிறான். நான் அழைத்ததாகவே கைலேங்கிரி மாமலைக்கு அழைத்துவார். நான் அழைத்ததாக வெள்ளியங்கிரி மாமலைக்கு அழைத்து வாரும். ஆண்டவன் பகவான் சொல்லக்கூடிய போது, பகவான் சொல்லுகிற போது, அழகுடைய நந்தி பகவான் அந்த அரக்கனை அழைக்க வேண்டுமே என்று எப்படி தேடி வருகின்றான். நந்தி தேவன் அரக்கனை எப்படி தேடி வருகிறான். 7:14 லோகமும் தேடிய லோகமும் தேடிய எங்குமே காணாமல் நின்றுமே வாடுரே எப்போ காண்பினோ அரக்கனை எப்போ காண்பினோ அரக்கனை எப்போ காண்பினோ எப்போ காண்பினோ அரக்கனை எப்போ காண்பினோ காலஞ்சடைகிறு கையின் ஜடைகிறு காலஞ்சடைகிறு கையின் ஜடைகிறு கையின் ஜடைகிறு காணர் அரக்கனை எப்போ காண்பினோ அரக்கனை எப்போ காண்பினோ எப்போ காண்பினோ அரக்கனை எப்போ காண்பினோ எப்போ காண்பினோ அரக்கனை எப்போ காண்பினோ ஆகா இப்பேற்பட்ட அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த மானிடவன். இப்பேற்பட்ட அருந்தவம் செய்து கொண்டே இருக்கிறான் இந்த மானிடவன். இவரை நாமல் எப்படி அழைப்பது? நாமல் எப்படி அழைப்பது? தபஷிடாரா என்று அழைப்பதா, பூலோகே மானிடவா என்று அழைப்பதா, மானிடவா என்று அழைப்பதா, டே அரக்கா என்று அழைப்பதா, டே அரக்கா என்று அழைப்பதா? எப்படி அழைக்கிறார் அந்த நந்தி பகவான்? நந்தி பகவான் எப்படி அழைக்கிறார்? ஆண்டவன் ஆரிகரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான், சிவபெருமான் என் பெருமானந்த மாயவனாகப்பட்ட கண்ணபிரான், கண்ணபிரான் ஆகா இப்பேற்பட்ட அருந்தவங்கள் செய்து கொண்டிருக்கிறானே, தவம் செய்து கொண்டிருக்கிறானே, இவரை நாமல் எப்படி அழைப்பது? எப்படி அழைப்பது? தபஷினாரான கூப்பிட்டா தவம் இருக்கிற எல்லோருமே ஓடியாந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. ஆமா இல்லை பேரை சொல்லி கூப்பிட்டாதனப்பா நீ ஓடியாருவ, பேரை சொல்லி தான் கூப்பிட வேண்டும் என்ற ஆண்டவன் ஆரிகரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான், அந்த நந்தியான பகவான் அரக்கனை அழைக்கிறான். அரக்கனை அழைத்தவுடனே அந்த 1000 மட கம்பத்தை விட்டு அப்படி மடமடா மடமடா என்று இறங்கினான். மலர் தோட்டங்கள் ஓடினான், மலர்களை பறித்தான். பகவான் என்று அறிந்தல்லவா வாரை பணிவிடை செய்வதற்காக ஓடி வருகிறான். அப்பதான் சொல்கிறார் நந்தி பகவான், என்ன சொல்லுகிறான்? ஏ அரக்காணி நினைக்கின்ற ஆண்டவனே முதலில் நான் கிடையாது, ஆண்டவனே நானே கிடையாது. கைலேங்கிரி மாமலை வருவையானால் நீ கேட்டவர் அனைத்தையுமே வாங்கித்தாரு, வாங்கி தருகிறேன் என்று நந்தியான பகவான் அழைத்தவுடனே அரக்கரானவன் அழைக்க வேண்டுமே என்று அழைக்க வேண்டுமே என்று அந்த வேறு எதற்கையில் இருக்கும் தல்லா மாறிலே காலும் வலமுவாரா வணங்கி நமழ்கே காலும் வலமுவாரா நமழ்கரித்து சேர்வை செய்தாரிட்டு அடிடோடு மணிந்து வாரா வணங்கினான். இருகரத்தால் வணங்கினான். ஏ அரக்கா, ஏ அரக்கா இருகரத்தால் சிவனை வணங்கினான். அந்த ஆண்டவனை வணங்கினான். ஏ அரக்கா என்னை வேண்டி 6 வருட காலம் தவம் இருந்தாய். 12 வருட காலம் எதற்கு தவம் செய்தாய் அப்பா? சொத்து வேணுமா, சுக வேணுமா, மண் வேணுமா, மனை வேணுமா? மண்ணு வேணுமா, மனை வேணுமா, பெண்டு வேணுமா, பிள்ளை வேணுமா, என்ன வேணும்? எல்லாமே எனக்கு இருக்கு.
எல்லாமே எனக்கு இருந்தோம். எல்லாமே இருந்தும் ஆமா இந்த ஈசனை வேண்டி ஏறப்பாணி தவம் இருந்தாய். அதுதான் வேணும். ஆமா ஒன்றுகான உயிர் முடிக்க உயிர் முடிக்க கண்ட சொண்டம் படைவிடை கடிய வர வேணும் எந்தனுக்கு. கடிய வர வேணும் எந்தனுக்கு. என்னப்பா கேட்கும் போதே உயிரை முடிக்கணுங்கிற பட விழனுங்கப்பா. நீ கேட்கிற வரை எனக்கு ஒன்று கூட புரியவில்லை. ஒன்றுமே புரியவில்லையே. தெளிவாக செல்வையானால் வரம் தருவேன். தெளிவாக கேட்பையானா உனக்கு வரம் தருகிறேன். ஆண்டவாயினாரி கரை கண்டரான சிவபெருமானை கரை கண்டனான சிவபெருமானை கடுகையில எவ்வாறு வேணும் ஐயா வேணும் ஐயா எல்லிலே கடுகிலே சின்ன வரம். அது என்ன வரம்பா? கடுவுக்குள்ள என்னப்பா இருக்கு? கடுவுக்குள்ள காரம் இருக்கு. எள்ளுக்குள்ள நல்ல எண்ணெய் இருக்கு. நீ செய்த தவமோ பெரியது, கேட்கின்ற வரமோ சிறியது. ரொம்ப சிறியது. நீ என்ன வரம் கேட்கணும் எனக்கே புரியல. ஒரு வருஷமா 2 வருஷமா 12 வருட காலம் பாடுபட்டிருக்கே. சரி, இந்த சின்ன வரத்துக்காட இப்படிப்பட்ட அருந்தவன் செய்த கஷ்டமான வரத்தை கடவுளிடம் கேளாரு. கடவுளிடம் கேளாத. பாவமான வரத்தை பகவான் கிட்ட கேளாரு. அந்த பகவான் கிட்ட கேட்காத. இடைஞ்சலான வரத்தை ஈசன் கிட்ட கேளாரு. அந்த ஈசன் கிட்ட கேட்காத. வாழருக்கு வரம் கேடு, சாகதுக்கு வரம் கேட்காதப்பா. சுவாமி அவனை 56 நாட்டுக்கு நான் ஒரு பெரிய அதிபதி, பெரிய ஒரு அதிபதி. அவனை 56 நாட்டிடம் பகடிப்படம் கப்பப்படம் கிஸ்திப்படம் கேட்டேன். பகுதி பணம் கிஸ்தி பணம் கப்ப பணம் எல்லாம் கேட்டேன். படம் கேட்டாத அரசர்கள் எனது பேரிலே படையெடுத்தார்கள். என் மேலே படையெடுத்து போருக்கு வந்தார்கள். அவர்களோடு போர் புரிய படையும் இல்ல, படைக்குரிய பரிகாரமும் இல்ல, பரிகாரம் என்பதும் இல்ல. தாங்களே தஞ்சம் என்று உங்களை வேண்டி தவம் புரிந்தேன். உங்களை வேண்டி அருந்தவம் செய்தேன். உங்களிடத்தில் வரத்தை வாங்கி சிற்றரடை டைத்து ஆமா பிறகு நாட்டை ஆள வேணும் அல்லவா? நானே ஆள வேணும். அப்படி ஒரு வரம் எனக்கு வேணும். பேர்பட்ட வரம் வேணும் எந்தனுக்கு. ஆண்டவா என் சிவனே ஆடிகரை கண்டரான சிவபெருமானே சிவபெருமானே சமுத்திரத்தை தூண்டினாலும் தணல் விட்டு எறிய வேணும். சமுத்திரத்தை தூண்டினாலும் தணல் விட்டு எறிய வேண்டும். அலைகளை தான் தூண்டினாலும் அல்லை இரண்டாய் வெடிக்க வேணும். தூண்டினாலும் அல்லை இரண்டாய் வெடிக்க வேண்டும். பருவத்தை தூண்டினாலும் தூள் தூள நொறுங்க வேணும். பருவத்தை தூண்டினாலும் தூள் தூள நொறுங்க வேண்டும். நோக்கி தூண்டினாலும் தூண்டினாலும் இரண்டாய் வெடிக்க நோக்கி எதை தூண்டினேனோ அது எரியணும்னு கேட்டான். எதை தோண்டினானோ எரியணும் நொறுங்கணும்னா ஆண்டவன் இல்ல என்று சொன்னாரா? இல்லைன்னு சொல்லுவாரா? கேடு ஒருவரி பின்னால் கெட்ட மதிகள் வருவது முன்னால், கெட்ட மதிகள் வருவது முன்னால், யானை வருவரி பின்னால் மணி ஓசை வருவது முன்னால், மணி ஓசை வருவது முன்னால். என்னைக்குமே இந்த சிவன் வந்து கொடுத்துட்டு முடிக்கக்கூடிய ஒரு ஜோனகிரி. ஜோனகிரி ஆமா, வரத்தை கொடுப்பாரு. ஆமா, மறுபடி பறக்க பறக்க முடிப்பாரு. முதல்ல கேட்ட உடனே என்ன செய்ய ஏது செய்யன்னு கொடுத்துருவாரு. சரி, மாறி அங்க சோதிக்க ஆரம்பிக்கும் போது பறக்க பறக்க முடிப்பாரு. இடையே அரக்கா அரக்கா தூண்டினால் பழிக்கணும் என்று நீ கேட்ட. நீ கேட்ட, நான் வரம் தாரன் தொட்டால் பழிக்கும். அதை மட்டும் மாத்தி கொடுக்காரு. ஆமா, ஏன் மாத்தி கொடுக்காரு? என்ன யாரு தலைவிதி இருக்குன்னு இருக்கலாப்பா. யாராவது வாயில மண்ணெளி போடணும்ல. ஆமா, தூண்டினால் பழிக்கணும்னு இவன் கேட்டான். சரி, அவன் தான் கைய விரல் எடுத்து நீட்டினுடனே சிரசு வெடிக்கணும்னு அவன் கேட்டான். ஆமா, ஆண்டவன் எப்படி கொடுத்தாரு? பக்கத்துல போய் 3 எடுத்து சிரசுல கைய வச்சதுக்கு அப்புறம் தான் வெடிக்கணும்ட்டாரு. தொட்டதுக்கு அப்புறம் தான் நொறுங்கணும் வெடிக்கணும் அவர் கொடுத்தாரு. அதுக்குள்ளதான் அவன் ஓடிடுவானு. அதனாலதான் அவன் துண்ட காணும் துணியை காணும்னு ஓடிடுவான்.
பழச்சுக்கிடுவார்ல பஸ்ஸுக்கு டிக்கெட்டே எடுக்க மாட்டான். எப்படி கொடுத்தார் வரத்தை எப்படி கொடுக்குறான் தந்தை உனக்கு வர்றன் தந்தேனடா தந்தேனடா வரம் அத்தனையும் தந்தேனடா உனக்கு வரும் தந்தேனடா பள்ளிடுவடாமல் தவங்கள் செய்தாள் மகரி உனக்கு தந்தேனடா தந்தை வாரத்தினோட பெருமையாளை முழுவதும் நீ ஆழ்வாயடா வாரத்தினோட பெருமையாளை முழுவதும் ஆழ்வாயடா வாரம் மாறே உன்னை எரிக்கும் நீதியுடன் ஆளாவிட்டாள் உன்னை எரிக்கும் வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கினான். பாவி வரத்தை வாங்கி வரக்கு சாமிங்க ஜாமீன் சிவன் பாதத்தை பார்த்தான். ஆமா கொடுக்க மட்டும் குடிந்தான். கொடுத்த பின்னால அப்படியே நிமிர்ந்தான். கீழே போட்டுறாத. சாமி அது எங்களுக்கு தானே இல்லையா? எங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்க? நீங்க தான் சொன்னீங்களா? அவ்வளவு சக்கரம் வரத்தை வாங்குகிறான். வாங்கினா வாங்க மட்டும் வணங்கினான். வாங்கின பின்னால் சரி வரத்தை வாங்கி கொண்டு ஆண்டவனை விரட்டுகின்றான். விரட்டி வருகிறான். அந்த ஆண்டவன் அரடி தோட்டத்திலே ஒளித்திருக்கிறார். சிவரடி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்கின்ற போது சிவலிங்கமாக மறைந்திருக்கும் போது அரக்கணவன் அந்த வரத்திற்கு வருகின்றார். ஆண்டவனை தேடி வருகுறியை கால் விரித்து படுத்து நித்திரை செய்து வருகிறான். நித்திரை செய்து வருகிறான். என் பெருமான் மாயவனாக விட்டு கண்ணபிரான் அரக்கரை கொள்வதற்காகவே அழகான ஜெகமோகினி அவதாரம் கொண்டான். ஜெகமோகினி அவதாரம் அரக்கனை கொன்று எடுத்தார் யாதவாள் கோலம் கொண்டு கம்பவுனி அரளி தோட்டம் வருகிறார். அத்தான் பகவானே அரக்கனை கொன்று விட்டேன் ஆரி கைலாசம் போய் வாரும் இறப்பாய் பிறப்பித்த மாயோனே அரக்கரை எப்படி நீர் கொண்டீர்? எப்படி கொண்டீர் அத்தா? அந்த கோலத்தை கண்டா தாங்களோ பொறுக்க மாட்டீர். அந்த கோலத்தை பார்த்தா அத்தா நீங்க பொறுக்க மாட்டீங்க. அத்தா தங்கையா பார்வரியால் என் மேல் கோபிப்பாள். பொறுப்பேன் என்று சிவன் சொல்ல பூமி அளந்தோன் அகலவேன் என்று அரக்கரை கொன்ற கோலம் ஹரிகிருஷ்ணனுக்கு ஆணாக நின்றாள் சிவபெருமான், பெண்ணாக நின்றாள் ஸ்ரீகிருஷ்ணன். அழகு தாங்காமலின் பெருமாறி ஆவி சேர்த்து கட்டு ஆடிநாதன் வென்று கீழ்விட கீழே விழுந்த நார வீணாக போகக்கூடாது என்று பிரம்மன் உருப்பிடித்தான். பேரான ஈசன் உயிர் கொடுத்தான். என் பெருமான் கண்ணனோ கண்டிருக்கிறான். அரிக்கு மறுக்கு நடுவே உடித்து அறிகிற ஐயன் பிறக்க போறான். அரிகரை வையவே உத்திரரா மாரத்தீரே நீட்டாந்தையிலே உடையத்தீரே நட்சத்திரா படைகளோடு
படைகளோடு இறைந்து புறப்படுவார் படைத்த படைகளோடு ஆண்டு மாட்டு உரத்தோடு அடுக்கு தடிகாரரோடு ஆண்டு மாட்டு உரத்தோடு அடுக்கு தடிகாரரோடு பறவை பறவை சுந்துவார் பறவை பறவை சூழ்ந்த படைநூறுங்க சுத்த வீரன் ஐயனா சூழ்ந்த படைநூறுங்க சுத்த வீர ஐயனா ஆயி தகப்பனோடு தலைத்து தொழுது கொண்டு ஆயி தகப்பனோடு தலைத்து தொழுது கொண்டு தலைத்து தொழுது கொண்டு தம்பிரான் ஐயனா தலைத்து தொழுது கொண்டு தம்பிரான் ஐயனா ஐயனுக்கு ஐயனாரே வாழலிலே ஆடி ஓட்டுவாரா நான சரி முத்தையன் யாரோ ஐயே கொடை பிடிச்சு ஆரானே சரி முத்தையன் பகடம் தான் அணிந்து ஆரானே ஐயனுக்கு மெய்யனாரே முத்து ஐயனாரே லிங்க சாமியோடு ஆராடி ஹோட்டல்வா எங்காவு மன கிடந்து கீழி புறத்தானோ நாரகேந்திரபால கீழி புறத்தாரோ தட்டி தேவரையோ காடியோடு அம்மையவள் தாயோடு தகப்பனாக அவனாசன் ஆய்வாரா அவனாசன் தான் கிடந்து சிங்கப்பூரம் பாறையாக சமுத்திரம் பாறை கோடி நீடே குறிச்சு விட்டு நல்லூர் பாறையாக எனக்கு மெய்யனாரே தையம் ஓடிவாரா நாராகேந்திரபாலா கீழி புறத்தாரோ லிங்க சாமியோடு பாட தேவரையோ நல்லூர் பாறையாக இருந்து வயனமாகி தேவி வாராரே சங்கந்தரடு வாரா சங்கந்தரடு வார கோடி கல்லூர் வாரையாக மாநகர விட்டு எம்பலம் வாராரே எப்பர் காந்தி மாறி தேர்வு செய்து சொரிமுத்தைய ஐயனார சொரிமுத்தையன் அன்னை விட்டு நிமாக அணிவாழல் வந்து பிற